ஓகே, அடுத்து காஞ்சிபுரம். 5 மணிக்கு நீங்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறக்கி நீங்கள் கங்கைகொண்டா மண்டபம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காலங்காத்தால் 5 மணிக்கு பொங்கல் வடை சாப்பிட்டுட்டு 20 ரூபாய்க்கு ஒரு ஃபில்டர் காஃபி 12 ரூபாய் சாப்பிட்டுட்டு 2-3 கோயில் பார்த்துட்டு ஒரு 8-8:30 மணி ஆகும். 8:30 மணிக்கு அப்படியே வந்தீங்கன்னா பஜார் பக்கம் வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு வரைக்கும் ரவா தோசை வேற எங்கேயுமே கிடைக்காது. காஞ்சிபுரம் ரவா தோசை. ரவா தோசை 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு நம்ம சின்ன காஞ்சிபுரம் பக்கம் போனோம், கோவில் போகிறோம். அந்த கோவில் ஏரியாலேயே கோவில் இட்லி, காஞ்சிபுரம் குடலை இட்லி. என்னது காஞ்சிபுரம் குடலை இட்லி? அது என்ன காஞ்சிபுரம் குடலை இட்லி? அது மூங்கில்ல செய்வாங்க. அந்த ஒரு இட்லியே 2.25 கிலோ இருக்கும். ஒரு இட்லி 2.25 கிலோ. அதை வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 7 பேர் திருப்தியா சாப்பிடலாம். அது லஞ்ச் வரைக்கும் அதை முடிச்சிடலாம். ஓகே. அப்படியே திருப்பி வந்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ், வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ், புளியோதரை, தயிர் சாதம், எது வேணுமோ அந்த 12லேருந்து 1 மணிக்குள்ள முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி கோவில் போகலாம். அந்த கோவில் போகும்போது வெரைட்டில போண்டா, சட்னி, பஜ்ஜி, மசாலாலாம் போடாம சூப்பரா பரோட்டா குருமான்னு கொடுப்பாங்க. இது சப்பாத்தி குருமான்னு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டீங்கன்னாவே பார்த்துட்டு எல்லா கோயிலும் திருப்தியா பார்த்து திருப்பி சென்னைக்கு போகிறதோ எங்கே போகிறதோ போகலாம். நீங்கள் இப்போ சொன்னதை கேட்டால் காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் போட்டு போகணும் போல இருக்கு.